பாத்தீங்கன்னா விபூதி குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இதனால என்ன பயன்? அது அடையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாளமே கிடையாதுமா. அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில சொல்லினுங்கிற. கிறிஸ்டின் இருந்தால் சிலுவை போட்டுருப்பான், அதை மதத்துக்கு அடையாளம். இந்துவா இருந்ததுன்னா இந்துல சிவகோத்திரமா இருந்தால் பட்டம் போட்டுப்பான், ஓ இவர் சிவகோத்திரத்தை சார்ந்தவர். இந்துவா இருந்ததுன்னா நாமம் போட்டுவா, ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர். இந்துவா இருந்தால் பெருசாக நல்லா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பாரு, ஓ இவர் அம்மன் பக்தர். இதுக்காக வைக்கிறான். மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காம இருக்கிறது. முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும், கிறிஸ்தவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டையும் எடுக்கணும், முஸ்லீமாக இருந்தால் மீசை மட்டும் எடுக்கணும், தாடி விட்டுக்கணும். இது என்னடா மதம்? என்ன மதம் இது? மனிதன் தானடா நீ. உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதாடா, அது மதத்திலே தேடுறது, மனசுல தேடுறா இல்லையா? இங்கே வந்து இறைவன் அதெல்லாம் சொன்னேன், ஒரு கை ஜான் அளவு தான் இறைவன் இருக்கிறான். நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை, உன் கை அளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிறான். அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது. அதனால தான் சொன்னான் அகஸ்தியர், சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா, அது ரகசியம்டா. சூட்சம்னா ரகசியம். அதனால சுற்றியே அலைவதில்லை, சூட்சம் சூட்சம். சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன் மனசேற்ற போய் இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி. ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு. அப்போது இந்த மோட்ச வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநெறிடுறதோ நாமம் போடுறதோ, அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும். தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா? அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிறான்னு. இது சராசரி மனுஷனுக்கு. ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும், அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும். வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்கெல்லாம்? இல்லையா? அந்த உணர்வு எங்கே வருது? இவன் நினைவு அங்கே போகுது. அப்போ இவன் எதோட உறவாடினுக்கிறான்? இவன் உணர்வோட உறவாடுறான். இவன் உணர்வு எதோட உறவாடுது? இறைவனோட உறவாடுது. அதான் தெய்வ வழிபாடு.